நெல்லை மாவட்டம் பெரும்பத்து கிராமத்தில் இருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் பாலாறும் தேனாரும் மூடுவது போல கலர் கலராக ரீல் விளம்பரம் விடுவதாகவும் இபிஎஸ் தனது கண்டனத்தினை பதிவு செய்துள்ளார். திமுக ஆட்சியில் உண்மையில் இரத்த ஆறுதான் ஓடுகிறது என தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக நிலை பாதுகாப்பு உணர்வை மக்களிடையே உறுதி செய்ய முடியாத அரசு இருந்து என்ன பயன் எனவும் தனது கண்டனத்தினை பதிவு செய்துள்ளார். கூடுதல் விவரோடு இணைந்தார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. விவரம். வணக்கம். திமுக அரசை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள பெரும்பத்தூர் கிராமத்தில் 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் திடீரென்று நுழைந்து பெட்ரோல் குண்டு வீச்சு நடத்திய கண்மூடித்தனமான கொடூர தாக்குதலில் 2 உயிரிழந்ததாகவும் 6 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வரும் காட்சிகள் காணவே பதைக்கிறது என்றும் சட்டம் ஒழுங்கு என்ன என்பது ஒரு விஷயமே இல்லை என்பது போலவே கடந்த 5 ஆண்டுகளை லெத்தர்ஜிக்காக கடந்துவிட்ட இந்த முதல்வரினுடைய அவல ஆட்சியால் ஏற்பட்ட நிலைதான் இது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுவது போல கலர் கலராக ரீல் விளம்பரங்களை மட்டுமே செய்கிறது இந்த அரசு என்றும், ஆனால் திமுக ஆட்சியில் உண்மையில் இரத்த ஆறுதான் ஓடுகிறது எனவும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இப்பகுதியை சேர்ந்த பட்டியலின மக்கள் தங்கள் சமூகத்தை குறிவைத்து இத்தாக்குதல் நடந்துள்ளதாக அச்சத்துடன் போராடி வருகின்றனர் என்றும், இந்த அச்சமும் பதற்றமும் தான் திமுக அரசின் சாதனையா? தொடர்ந்து இப்படி பதற்ற நிலையில் தமிழ்நாட்டை வைத்திருக்க வேண்டும் என திமுக அரசு நினைக்கிறதா என்பதே மக்களின் கேள்வியாக உள்ளது என்றும், சமூக சமநிலையை பாதுகாப்பு உணர்வை மக்களிடையே உறுதி செய்ய முடியாத இந்த அரசு இருந்து என்ன பயன் என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் சமூக மோதல்களை தடுக்க சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த முடியாத இந்த திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என்றும், உடனடியாக இந்த கொடிய குற்ற சம்பவத்தில் தொடர்புள்ள குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்வதுடன் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார்.